ஒரு 4 நாள் தான் ஃப்ரீ ஃபயர் விளையாடின மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள வந்துட்டு இது போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி என் மைண்டுக்கு வந்துருச்சு. அந்த டைம்ல தான் வந்துட்டு இந்த கிளாசிக் மோடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம்ல இருக்கிற அஃபிஷியல் மோடு தனியா இருந்துச்சு. அதுவும் இல்லாம கஸ்டமைஸ் மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. அதில் 1 vs 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் இருந்தது. அதை போட்டு கனெக்ட் பண்ணி இப்போதான் இது நான் ஃபர்ஸ்ட் டைம் விளாடுறேன். அது வாங்கின வந்து ஒருத்த வந்து நம்மள மண்டடி அடிச்சு விட்டா. இதில் ஹெட்ஷாட் தான் இருக்க போல. செகண்ட் ரவுண்ட் நம்ம வின் பண்ணிட்டோம். ஒவ்வொரு ரவுண்டாக இந்த மாதிரி விளையாடிக்கிட்டே இருக்கும்போது அவன் ஒரு ரவுண்டு நம்மள அடிக்கிறான், நம்ம ஒரு ரவுண்டு அவன் அடிச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்க மேட்ச். ஆப்போசிட்ல ரேண்டமான பிளேயர் தான் கனெக்ட் ஆனான். அவன் வந்து கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கான். நம்ம ஒரு ஆட்டம் ஆடினா அவன் ஒரு பக்கம் வந்து ஆடுறான். என்ன பண்றதுன்னு தெரியல. ஆக மொத்தம் நம்ம தான் வந்துட்டு லீடிங்ல இருக்கோம் இப்போதைக்கு. அவன் 2 இருக்கா, நம்ம 3 இருக்கோம். இப்போ அடிப்பான் பாருங்க ஒரு அடி. புல்லட்டு குளோவால்குள்ள பூந்து வந்து அடிக்குது. குளோவாலே விழுந்துச்சு. நான் இங்கே பின்னாடி விழுந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு 5 ரவுண்ட் பக்கம் ஜெயிச்சாச்சு. அவன் வந்து ஒரு 4 ரவுண்ட் பக்கம் இருக்கான். இப்போ நம்ம ஒரு 6 ரவுண்ட் பக்கம் ஜெயிச்சாச்சு. இந்த மேட்ச் அவன் தான் நம்மள அடிச்சிருவான். என்னடா டஸ்டிக்கல் வச்சு விளையாடிட்டு இருந்தீங்க, டக்குன்னு யூஎம்பி எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா வந்துட்டு அவன் யூஎம்பி எடுத்து விளையாடும் போது நம்மளும் யூஎம்பி எடுத்து விளையாடினா தானங்க நம்ம யூஎம்பியில் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏதோ டஸ்டிக்கல் வச்சு டீசெண்டாக ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளே வந்துட்டு டியூன் பண்ணி வந்து ஏதோ சின்ன பையன் டஸ்டிக்கல் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீ என்னையே டியூன் பண்ணி யூஎம்பியில் ஆட வச்சிட்ட. எங்களுக்கும் தெரியும் தம்பி, டஸ்டிக்கெல்லாம் யூஎம்பி ரெண்டுத்தையும் தூக்கி வந்து டஸ்டிக்கல் ஆடுற மாதிரி ஆடி யூஎம்பியில் அடிக்க தெரியும். நான் என்ன ஒன்று நம்மள பாட்டுன்னு வானுங்க மாறி போய்க்கிற உங்களுக்கு முன்னாடி நாங்கள் பாட்டாவே இருந்துக்கிறோம்பா.